எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா விசுவாசி வருடத்துக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது மார்ச் 29 அன்னைக்கே சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். இது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது அதாவதுன்றது சனியுடைய பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 7, 10ஆம் இடம். ஏன்னா 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை இந்த 3 இடத்தை மட்டும்தான் சனி பகவான் எப்பயுமே பார்ப்பார். அப்படி பாத்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடமா பாத்தீங்கன்னா உங்க ராசி தான் பார்க்கிறார். சனி பகவான் உங்க ராசிய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானமா இருந்து உங்க ராசி பார்க்கிறார். அதாவது பழமொழி சொல்லுவாங்க, சனி கொடுப்பார் அது எவர் தடுப்பார். சனி ஒரு விஷயத்தை தடுத்தாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, கொடுத்தாலும் கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா சனி பகவானுடைய பவர் அந்த மாதிரி இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் யாரு? தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதியே இந்த சனி பகவானா இருக்கிறதுனால அந்த சனி பகவான் உங்க ராசியை தைரியஸ்தானமா பாக்குறாரு. அப்ப நான் இருக்கிறேன், கண்டிப்பா நீங்க இறங்கி வேலை செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நான் செய்யறேன்ற மாதிரி ஒரு தைரியஸ்தானத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதே உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான், ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10ஆம் இடத்துல இருந்தார், தொழில பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா சனி பகவான் தொழில பார்க்கும்போது தொழிலுக்கு எடுத்து விடுவார். தேவையில்லாத மன உளைச்சல், மன கஷ்டம், தொழில் முடக்கம், வரவேண்டிய பைசா வராம குடும்பத்துக்குள்ளார குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு மெயினா தொழில கொஞ்சம் சிக்கல் கொடுத்துட்டு இருந்தார். இப்ப அந்த 10ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சனி பகவான் இப்ப 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார், லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். சனி பகவான் உங்க ராசி தைரியஸ்தானமா பாக்குறாரு. உங்க ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். அப்ப உங்களுக்கு 3ஆம் ராசியை உங்க ராசி பார்க்கறதுனால நிச்சயம் உங்களுக்கு இந்த ரிஷப ராசியில உங்களுக்கு கடந்த வருடத்துல கிட்டத்தட்ட 2022, 23, 24 ஏன்னா இந்த வருடத்துல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இந்த 2025 இருந்து 2026 வரைக்குமே, அதாவது இந்த விசுவாசி வருடம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு தொழில மாற்றங்கள் கொடுக்க வேண்டியவர் தான் உங்க ராசி 3ஆம் இடமா பாக்குறாரு. அதனால சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப இதுல இடைப்பட்ட காலம் எப்ப நமக்கு சரியில்லைன்னு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வக்கரம் அடையும் போது அப்ப பின்னாடி போவாரு. அப்ப அந்த பின்னாடி போகும்போது என்ன பண்ணுவாருன்னா, அப்ப நமக்கு இப்ப நல்லது கொடுத்துட்டு இருந்தவரு அடுத்தது கொஞ்சம் ஆப்போசிட் பலன்களை கொடுப்பாரு. சரிங்களா? அதனால என்னன்னா சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. 100% உங்களுடைய வளர்ச்சி முழுக்க முழுக்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இந்த சனி பயிற்சி மட்டும்தான். அது மறந்துட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் உங்க ராசி அற்புதமா பாக்குறாரு. சரிங்களா? கிட்டத்தட்ட மே மாசம் உங்களுக்கு 14 தேதிக்கு மேல குரு பகவான் உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப குருவா போயிடுவார். அதாவது தனஸ்தானத்துக்கு போயிடுவாரு, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போயிடுவாரு. அப்படி போயிட்டாருன்னா உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு மேல உங்களுக்கு குரு வேலை செய்யும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு காப்பாத்துறவர் யாரு? சனி பகவான். அதுக்கு மேல உங்களுக்கு குரு பகவானும் உங்களுக்கு கை கொடுத்துருவார். அப்ப இந்த 2 பயிற்சி காலமும் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு நல்லது பண்றாரு. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்குன்றது 1ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்துக்கு போறாரு. தனக்காரகன், தனஸ்தானத்துக்கே அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்துக்கே போறார். அப்ப நிச்சயம் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். சரிங்களா? அடுத்தபடி பாத்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துல அதாவது மேல ராசியில இருந்தவர் கும்பராசிக்கு போறார். 11ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு போறார். ராகு பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல உட்கார்றார். பொதுவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது. நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். அப்ப அந்த ராகு கிரகம் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல இருந்தவர் அடுத்தது தொழில் ஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. அப்ப அந்த தொழில் ஸ்தானத்துல போய் ராகு பகவான் உட்காரும் போது நிச்சயமா உங்களுக்கு பூர்வீக பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். பூர்வீக பிரச்சனைனா பூர்வீக சொத்து பிரச்சனை, பூர்வீக இட பிரச்சனை, பூர்வீக சொந்தங்கள் பிரச்சனை, பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்னா சேரலாம். சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்தோம்,
ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியாயிடும். ரெண்டாவது தொழில ஒரு முன்னேற்றங்கள் நீங்க பார்க்கலாம். ஏன்னா ராகு பகவான் வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு சொந்த கனவு இருக்கும், சொந்தமா தொழில் செய்யணும், சொந்தமா பாத்தீங்கன்னா நாமளும் வந்து கட்டன்றது நல்லா வாழணும், வளரணும், வாழ்க்கையில மேல வரணும், 10 பேர் மதிக்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு தொழில் சூப்பராகவே இருக்கும். அது நீங்க மறந்துடவே வேண்டாம். சரிங்களா? அப்ப இந்த 3 கிரக பயிற்சியுமே யாருக்கு நல்லா இருக்குது? உங்களுக்கு தான் நல்லா இருக்குது. சனி பகவான் உங்க பார்வையா பாக்குறதுனால பரவாயில்ல, குரு பகவான் உங்க ஜென்மத்திலிருந்து விலகிற நேரம் உங்களுக்கு பரவாயில்ல, ராகு பகவான் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு நிச்சயம் பரவாயில்ல. அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு இன்னைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கர்மச்சனியா இருந்தவர் இப்ப உங்களுக்கு லாபச்சனியா வராரு. அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம குருவா இருக்கிறவரு குடும்ப குருவா வராரு. அது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 80% ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்றவர் வந்து பாத்தீங்கன்னா கர்ம ராகுவா இருந்தவர் 70% உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் கொடுத்துருவாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 70% நல்லா இருக்கும். அதே மாதிரி சுகக்கேதுவா இருக்கிறார். இப்ப உங்களுக்கு வந்து கேது பகவான் வந்து எங்க இருந்தாருன்னா கன்னி ராசியில் இருந்தாரு. அப்ப உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் இப்ப 4ஆம் இடத்துக்கு வரார். அப்ப சுகஸ்தான கேதுவா வரார். அப்ப கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, இது இல்லாம உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகளுமே கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா அதாவது ஒரு வரலாறு காணாத வளர்ச்சின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி கண்டிப்பா இந்த வருடம் விசுவாசி வருடத்துல உங்களுக்கு கொடுக்க போறாரு. சரிங்களா? அப்ப இதுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்கணும், உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்றாரா அது நீங்க முதல்ல பாருங்க. ஏன்னா உங்க சுய ஜாதகம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனார்னா இந்த 3 கிரக பயிற்சியுமே இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கஷ்டத்துக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனா ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 4 காரணம் நல்லா இருந்தா போதும். அந்த 4 காரணம் மட்டும் உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு மனுஷனுக்கு திசா புத்தி நல்லா இருக்கணும், அப்பதான் அவங்க வாழ்க்கையில வாழ முடியும், வளர முடியும். ரெண்டாவது தோஷங்கள் இல்லாம இருக்கணும், அப்பதான் உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையில போகும். 4வது வந்து பாத்தீங்க அப்படி 3வது வந்து பாத்தீங்கன்னா அதாவது 7 சனி, அஷ்டமத்த சனி, ஜென்மச்சனி அந்த மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி கிடையாது. அதே மாதிரி 4வது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி மனுஷாக்கள் வகையில சதி. அப்ப திசா புத்தி, சத்ருக்கள் சுத்தி இருக்கிற சதி, அதாவது சனி, அதே மாதிரி தோஷம், இந்த 4 விஷயம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நம்ம நல்லா இருக்கலாம். சரிங்களா? இதுக்கு நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா உங்க சுய ஜாதகத்தை தொட்டு பாருங்க நல்லா இருக்குதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. இது நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 கிரக பயிற்சியுமே உங்களுக்கு வந்து வக்கரமாகிற வரைக்கும், ஏன்னா ராகு கேதுக்கு வந்து வக்கரம் கிடையாது, எப்பவுமே அது வக்கர கிரகம் தான், ரிவர்ஸ்ல தான் வருவார், அதனால அந்த வக்கரம் அடைய மாட்டார். அப்ப குரு பகவான் வக்கரமாகிற வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல வேலை செய்யும். அதே மாதிரி வந்து சனி பகவான் வக்கரமாகிற வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் சூப்பரா வேலை செய்வார். இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னா ஹெல்த் முதல்ல நல்லா இருக்கும், அதாவது இந்த உடல் உபாதிகள் ஃபர்ஸ்ட் சரியாகும். இது தவிர வந்து பார்த்தோன்னா இந்த கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து இப்ப பிரச்சனையே என்னன்னா கடன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி யாருக்கோ ஒண்ணு வாங்கி கொடுத்துருப்போம், நாம கட்டிட்டு இருப்போம். ரெண்டாவது நம்ம வந்து நம்ம சிரமப்பட்டாலும் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையில உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி நல்ல குடும்பத்துல செட்டில் ஆக நினைப்போம், நமக்கு இது ஒரு கிரகங்கள் நம்மளுக்கு எடுத்துட்டு போயிடுவார். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடத்துல இருக்காது. தொழில் நல்லா இருக்கும், 4 காசு சம்பாதிக்கலாம், நிம்மதியோட வாழலாம். அதாவது நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய ஒரு சரியான பாதையில கொண்டுட்டு போகலாம். அதுக்கு உண்டான ஒரு பிரபஞ்சம் இந்த விசுவாசி வருடம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போறாரு. இது நீங்க என்னன்றதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.